மட்டன் சுக்கா ரெசிபி போடுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆட்டுக்கறி உப்பு மஞ்சத்தூள் போட்டு 4-5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு வீட்லயே அரைச்சு வச்ச மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், மிளகு சீரகம் 2 சேர்த்து அரைச்ச பொடியில ஒரு 4 ஸ்பூன், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கணும். ஒரு சட்டில நல்லெண்ணெய் கொஞ்சமா ஊத்தி விட்டு பட்டை இலை கல்பாசி கசகசாவெல்லாம் போட்டு தெறிக்கி விட்டு அதை அப்படியே நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறமா அதுல சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்து விட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட் சேர்த்துக்கணும். இது நல்லா பச்சை வடை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு ஒரு நறுக்குன தக்காளியை சேர்த்து அதுல ஆட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம செல்லக்குட்டி மட்டனை தூக்கி அதுல போட்டு விட்டுருங்க. இப்போ நான் தண்ணி குடிக்கிற கேப்ல எங்க அம்மா உப்பு போட்டு விட்டாங்க, நான் அதை வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அதுல அப்படியே கொஞ்சம் தயிரை சேர்த்து விட்டு மிளகாப்பொடி மல்லிப்பொடி எல்லாம் தூக்கி போட்டு விட்டு நல்லா கிண்டி எடுத்துருங்க. அப்புறம் அதுலயே அப்படியே வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே கிண்டி விட்டுட்டு லாஸ்டா மிளகு சீரக பொடியை ஒரு 4 ஸ்பூன் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் கிண்டி விட்டு அது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது கருவேப்பிலை மல்லியை தூவி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மூடி வச்சு எடுத்தா அவ்வளவுதான் மட்டன் சுக்கா ரெடி. எனக்கு மட்டன்ல கறியை விட எலும்பு தான் பிடிக்கும், தரமா இருக்கும். அந்த சுக்கா அப்படியே சோத்தோட பிணைஞ்சு அடிக்கும் போது டேஸ்ட் சும்மா உருத்தான ஒருத்தா இருக்கும். கூடவே சின்ன வெங்காயம் எல்லாம் நிறைய போட்டு சோரட்டி ஃப்ரை சாப்பிட்டா வேற லெவலு.